ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னா 22 மே அன்னைக்கு உங்களுக்கு காலையில் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். ஆலோசகர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 43,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆலோசகர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது கன்சல்டன்ட்டுங்கிற கேட்டகரியில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்க போகுதுன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ தான். ஸோ இன்டர்வியூ வந்து பாருங்கள் என்னைக்கு நடக்குதுங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க. 22 மே அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் எங்கே போய் கலந்துக்கிற மாதிரி இருக்குன்னா பொது மேலாளர், சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் லிமிடெட், சித்தனூர், தளவாய்ப்பட்டி அஞ்சல், சேலம் மாவட்டம்னு கொடுத்து 636302ன்னு கொடுத்துருக்காங்க. பத்தில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் நேரில் போய் கலந்துக்க போகிறீங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 43,000 வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கும் போது வந்து பார்த்தோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இருந்து வேறு என்னென்ன சான்றிதழ் உங்ககிட்ட இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட ஃபோட்டோ, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவுமே வந்து கேட்பாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு கல்வி தகுதினா வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி டிகிரி தான், அதாவது கால்நடை மருத்துவ பட்டதாரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து வெட்னரி சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கும் போது வந்து பாருங்கள் உங்களோட பட்டப்படிப்புக்கான சான்றிதழ் இருந்து கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதில் போய் நீங்கள் கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.